திமுக மாணவர்கள் என்பது ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு அணி. அவர்கள் ஆட்சி பீடத்திலே அமர்த்தியதுதான் இந்த மாணவர் இயக்கம். மொழிப்போரை தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கூட அண்ணன் தளபதி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றினார்கள். நம்முடைய தமிழ்நாட்டினுடைய எதிர்காலமாக இருக்கிற அண்ணன் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்னை மொழிப்போர் தியாகிகள் வீரவக்கலானில் உரையாற்றியிருக்கிறார்கள். இங்கே நாம் எதற்காக குறிப்பிட்டோம் என்று சொன்னால், தமிழனுடைய கலாச்சாரம், மரபு, மொழி உணர்வை பற்றி தான் நாம் இங்கே மோகனி அவர்களே முன்னிலையை பொறுப்பு அமர்ந்திருக்கிற மாவட்ட மாணவர்களுடைய துணை அமைப்பாளர்கள் செல்வம் அவர்களே, அவர்களே, அகமது அவர்களே, மாநிலத்துடைய அவைத்தலைவர் அண்ணன் செந்தில்குமார் அவர்களே, மாநிலத்துடைய துணை செயலாளர் பேசக்கூடிய என்னுடைய ஆர்வீர் அண்ணன் மாநில பொறியாளருடைய செயலாளர் எழுத்தாளர் எஸ்கேபி கருணா அவர்களே, கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தை அணிகளின் அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, பேரூர் ஒன்றிய பகுதி மாநகர கழக செயலாளர்களே மற்றும் இங்கே வருகின்றிருக்கும் அனைத்து மாவட்ட மாணவர் அணியின் உறுப்பினர்களே, பொறுப்பாளர்களே, தாய்மார்களே, இந்த பகுதியில நீண்ட நெடுங்காலமாக கழகத்தை கட்டி காட்டி நடத்தி வரும் கழகத்தின் மூத்த முன்னோடிகளே, பெருமர்களே, அனைவருக்கும் வணக்கம். மொழிப்போர் தியாகிகளுக்கான நேர வணக்க நாள். தேர்தல் மிக அருகில் வந்துவிட்டது. இங்கே எனக்கு முன் பேசிய சிறப்பு பேச்சாளர்களாகட்டும், சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட கழக செயலாளராகட்டும், பல்வேறு விஷயங்களை எடுத்து சொன்னார்கள். இந்த ஆட்சி நடத்திய சாதனைகள், இந்த ஆட்சியில் இங்கே தமிழ்நாடு கண்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்கள், இந்தியாவிலேயே நம்பரும் முதலமைச்சராக, இந்தியாவிலேயே நம்பரும் மாநிலமாக 4.5 ஆண்டு காலத்தில் மாற்றி காட்டிய மாமனிதராக இருக்கக்கூடிய மிகச்சிறந்த முதலமைச்சராக இருக்கக்கூடிய எங்களுடைய முதலமைச்சர் கழகத்தின் தலைவர் அவர்களின் சாதனையை எல்லோரும் எடுத்துக் கொண்டார். வீர வழக்கனார் தமிழ் மொழிக்காக ஒரு மொழிக்காக உயிரை ஈர்த்த ஒரே மொழி உலகத்தில் ஒரே இனம் தமிழ் மட்டும்தான். உலகத்துல வேற எந்த நாட்டிலையும் எந்த இடத்திலையும் அவரவர் மொழியை காப்பாற்றுவதற்கான எந்த முனைப்பு கருதலை. தமிழ்நாட்டுல மட்டும்தான் இங்கே மொழிக்காக உயிரை ஈர்த்திருக்கிறார்கள். அதனால்தான் செம்பருதி தன்னோடும் விண்ணோடும் முழுக்கோடும் மங்கு கடல் இவற்றோடும் தமிழோடும் பிறந்தோம் நாங்கள் ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய் சங்கே முழங்கு. சிறியோருக்கு நம்ம ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கணும். நாம் யார்? இந்த மங்கு கடல் உருவான காலத்திலேயே தமிழ் உருவாகி இருக்கிறது. அவ்வளவு மொழி. இந்த மொழியை ஒவ்வொரு மொழியும் சிறுமைப்படுத்துவது, இந்த மொழிக்கு மேலான ஒரு மொழியை கொண்டு வந்து நிறுத்துவது, 3வது மொழி படியை 4வது மொழி படி என்று நம்மிடமே வந்து பாவலா காட்டுவது, இது தொடர்ந்து 60-65 ஆண்டு காலம் தொடர்ந்து இங்கே நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த தாக்குதல் தலைவர் கலைஞர் அவர்கள் கண்ட வழிமுறை இதுதான் வழிமுறை. இந்த வழிமுறையின் காரணமாகத்தான் அடுத்தடுத்த தலைமுறைக்கும் நம்முடைய மொழியின் வரலாறு, பண்பாடு நமக்கு நம்மால் எடுத்து சொல்ல முடிகிறது. ஒரு மொழியை யாரால் அழிக்க முடியும்? ஒரு மொழியை யாரால் அழிக்க முடியும்? அதிகாரத்தால் அழிக்க முடியும். அதிகாரத்தை தவிர வேற யாரும் அழிக்க முடியாது. இன்னொரு மொழி பேசுறவங்க அந்த மொழியை இன்னொரு மொழியை அழிக்க முடியாது. அதிகாரத்தால் அழிக்க முடியும். உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து என்ன மொழியில பேசுறாரு தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடுகளுக்கு இயேசு எந்த மொழியில் பேசினார்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் எந்த மொழியில் பேசினார்? அவர் பேசின மொழி அராமிக். அராமிக்ன்ற மொழி தான் இயேசு பேசின மொழி. அதுதான் அவரோட தாய்மொழி. முதலில் பைபிள் எழுதப்பட்டது அராமிக் மொழி தான். ஆனா அந்த அராமிக் மொழின்றது இப்ப இல்ல. ஏன்? இயேசு இருந்த காலத்திலேயே லத்தீன் மொழி, அப்பொழுது ரோமானிய ஆட்சியாளர்களால் லத்தீன் மொழி இனங்கள் எழுந்திருக்கின்றன. எத்தனையோ ஆயிரம். இந்த சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளுக்கு முன்பு நாடு சுதந்திரம் அடையும் போது ராஜஸ்தான் மாநிலத்தில் அந்த மக்கள் பேசின மொழி ராஜஸ்தானி.
ராஜஸ்தான் என்ற மொழி தான் அந்த மக்கள் பேசுறாங்க. ஆனா இன்னைக்கு ராஜஸ்தான் என்ற ஒரு மொழியே 60 ஆண்டுகளில் இல்ல, சுத்தமா இல்லாம போச்சு. இப்ப எல்லாரும் ஹிந்தி தான் பேசுறாங்க, எல்லாம் ஹிந்தியில தான் படிக்கிறாங்க. விவாதத்துல என்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு தமிழர்களுக்கு மொழி மீது மற்ற மொழிகள் மீது வெறுப்பு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் உங்க சூழலை உதாரணம் காட்டி தான் பதில் சொன்னேன். நீங்க எங்களுடைய ஒசூருக்கு வந்து பாருங்க, எங்க ஒசூர்ல வீட்டுல கன்னடம் பேசுபவர்கள் இருப்பார்கள், தமிழர்கள். தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வீட்டுல தெலுங்கு பேசுபவர்கள் இருப்பார்கள், தமிழர்கள். தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் ஒருத்தர் மொழியை ஒருத்தர் அழிப்பதற்கோ யார் மீது எந்த மொழி தமிழ்நாடு அரசு கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் கன்னடத்துல பாடப்புத்தகங்களை கொடுத்து கன்னடத்துக்கு ஆசிரியர்களை இருக்கிறது. தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட மாணவர்களுக்கு தெலுங்கில் தெலுங்கில் ஆசிரியர்கள் நமக்கு எந்த மொழி மீது எந்த மொழி மீது வெறுப்பு இல்லை. எந்த மொழியாவது தமிழுக்கு மேல ஒரு திணிக்க வரும்போதுதான் நான் விஷயத்தை ஞாபகப்படுத்துவதற்காக இந்த காலகட்டத்தில் கூட இந்த பட்ஜெட்ல நாளைக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி அந்த அம்மா பட்ஜெட் கொடுக்க போறாங்க. என்ன கொடுக்க போறாங்க? போன ஆண்டு பட்ஜெட்ல சமஸ்கிருதத்துக்கு 2400 கோடி ரூபாய் ஒதுக்கிட்டு சமஸ்கிருதத்துக்கு அப்புறம் தமிழும் போல 5 செம்மொழிக்கு சேர்த்து வெறும் 145 கோடி தான் நிதி ஒதுக்கினாங்க. 5 செம்மொழிகளுக்கு வெறும் 145 கோடி. சமஸ்கிருதம் ஒரே ஒரு மொழிக்கு 2400 கோடி கொடுக்கறது அவனுக்கு. நம்ம இவ்வளவு பெரிய பாரபட்சம், இவ்வளவு பெரிய அட்டுழியம் வேற எந்த மொழியும் இருக்கக்கூடாது. இந்தியாவில் ஒரே மொழிதான் இருக்கணும், இந்தியாவில் ஒரே கலாச்சாரம் தான் இருக்கணும், இந்தியாவில் ஒரே மதம் தான் இருக்கணும், இந்தியாவில் ஒரே உணவு பழக்கம் தான் இருக்கணும். பேசுறதுல இவ்வளவு அட்டூழியத்தோட இவ்வளவு எதிர்ப்பு அதிகாரத்தோட ஒரு ஆட்சி தன்னுடைய மக்களை அணுகும் பொழுது நம்முடைய மக்கள் சூடு ரோஷம் சுரணை இருக்கக்கூடிய யாராலும் நிமிர்ந்தா நிற்பார்கள். அதிலும் தமிழன் தன்மானம் மிக்கவர் எப்போது எதிர்த்துதான் நிற்பான். இதுல யாரு ஒவ்வொரு ஆள் இந்த மாணவர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த அபிமானிகளுக்கு சொல்லிக் கொள்வது எல்லாம் என்னன்னா, ஒருபோது 4 மொழி பேசினா நம்ம இன்னும் பெரிய இடத்துக்கு போயிடலாம், நீங்க ஹிந்தி கத்துனா இன்னும் நிறைய பெரிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு பெரிய கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லக்கூடிய அந்த பசப்பு வார்த்தைகளை ஒருபோது நம்பி விடாதீர்கள், ஒருபோது நம்பி விடாதீர்கள். இங்க இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு தான் தெரியும். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டுல நான் பெங்களூர்ல படிச்சேன், இன்ஜினியரிங் படிச்சேன். நான் படிக்கும் போது அங்க நிறைய கட்டடங்கள்லாம் கட்டும் போது கட்டடம் கட்டுற ரோடு போடுற ஆளுங்க எல்லாம் இப்ப யாருன்னு பார்த்தா பேசும்போது அவர்கள் எல்லாம் சேலத்துல இருந்து வரோம், திருவண்ணாமலையில இருந்து வரோம், கிருஷ்ணகிரியில இருந்து வரோம் அப்படின்னு நம்ம ஊர்ல இருந்து போய்தான் அங்க அந்த வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு என்ன நிலைமை? 30 ஆண்டுகளில் எதை நாம் மாற்றி இருக்கிறோம்? கர்நாடகாவில இருந்து தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் வந்து வேலை செஞ்சாகணும், ஒசூருக்கு வேலை செய்து வந்தாகணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வருகிறார்கள். 30 ஆண்டுகளில் தலைவர் கலைஞர் அவர்கள் 1996 ஆட்சியில் அமர்ந்தால் தமிழ்நாட்டின் தலையெழுத்து மாற்றி எழுதப்பட்டது. ஒருபோதும் இருமொழி கொள்கை நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இல்லை. நம்ம ஆங்கிலத்தை முதன்மைப்படுத்தி படிக்கிறதால நம்ம வீட்டு பிள்ளைங்க வெளிநாடுகளுக்கு போகிறது. ஹிந்தி படி நம்ம ஹிந்தி படிக்க சொல்றாங்க. அவன் பிள்ளைங்க ஹிந்தியால படிச்சது வடநாட்டுல, பீகார்லயும் உத்தரப்பிரதேசத்திலயும் மத்திய பிரதேசத்திலயும் அங்க இருக்கிற மாணவர்கள் என்ன படிச்சாங்க? பள்ளிக்கூடத்துல ஹிந்தியால படிச்சாங்க. அவங்க ஏன் நம்ம ஊருக்கு பழப்பு தேடுகிறாங்க? ஹிந்தி படிச்சா நீ உனக்கு நல்ல பெரிய வேலைகள் கிடைக்கும், பெரிய முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும் என்றால் அந்த பிள்ளைங்களுக்கு ஏன் கிடைக்கல? அப்ப ஒரு மொழி உனக்கு முன்னேற்றத்தை கொடுத்து விடாது. ஒரு அரசு பார்க்கக்கூடிய தொலைநோக்கு பார்வைதான் உனக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதுதான் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் பேசும்போது சொன்னார். அடுத்த தலைமுறைக்கான அரசு இது. நான் எந்த கட்சியை நான் இங்க காட்சி பேச விரும்புவதில்லை. இங்க இதற்கு முன்பு ஆண்ட கட்சி எங்களுக்கு 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது அதிமுகவோட. முக்கியமாக அம்மையார் ஜெயலலிதாவோடு மிகப்பெரிய கருத்து வேறுபாடுகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு. ஆனா அந்த கட்சி அந்த அம்மா இருந்த வரைக்கும் ஒருபோதும் ஒரு கம்பீரமாக அந்த கட்சியை நடத்திட்டு போனாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? அதிமுக ஒரு மிகப்பெரிய கட்சியை, தமிழ்நாட்டை அதிக முறை ஆண்ட கட்சியை அமித்ஷா காலடியில் கொண்டு போய் வைத்து விட்டு
அதிமுக தலைவர்கள் ஒருத்தருக்கு தெரியாம இன்னொருத்தர் டெல்லிக்கு போறாங்க. அதிமுக தலைமை நிலையம் எங்க இருக்கிறது என்றால் அது டெல்லியில இருக்கிறது. இவருக்கு தெரியாம அவர் பிளைட் முடிச்சு போறாரு, அவருக்கு தெரியாம இவர் பிளைட் முடிச்சு போறாரு. இனி வாழ்க்கையில் நாங்க ஒருத்தரை பார்க்கவே மாட்டோம்னு ஒரு நாள் சொன்னாங்க, அடுத்த நாள் 2 பேர் கை போட்டு நிற்பார்கள். அப்போ தாங்கள் வாழ்ந்த தங்களை வளர்த்த கட்சியே எடுத்துட்டு போய் அவர்கள் அமித்ஷாவுடைய காலையில் வைப்பவர்கள் பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. போன மாதம் கட்சி ஆரம்பிச்சு இந்த மாதம் முதலமைச்சராக போகிறோம் என்று கனவு காண்பவர்களை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை. ஆனால் மொழிக்காக பல உயிர்களை கொடுத்த இளைஞர் சமுதாயம் அவர்களை முன்னேற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இந்தியாவின் நம்பர் 1 மாநிலமாக ஆக்குவோம் என்று சொல்லி காட்டினார், ஆட்சி இருக்கிறார். அடுத்த 5 ஆண்டுகள் சாதாரண ஒரு ஆட்சி மாற்றம் என்று சாதாரண ஆட்சி மாற்றம்லாம் கிடையாது. ஒருவேளை ஆட்சி மாற்றம் என்று நடந்தால் தமிழ்நாடு தன்னுடைய தனித்தன்மையை இழக்கும். அமைச்சர் அவர் என்ன சொல்றாரு, அடுத்த ஆட்சியில் எப்போ இந்த தேர்தலுக்கு பிறகு வரக்கூடிய அடுத்த ஆட்சியில் திமுகவை வீழ்த்தி தமிழ்நாட்டில் மும்மொழி திட்டத்தை அமல்படுத்திய தீர்வோம்னு சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி ஏதாவது பதில் சொன்னாரா? அவர் தானே கூட்டணியில் இருந்தாரு. ஒரு மத்திய அமைச்சர் முன்மொழி திட்டத்தை இங்கே தமிழ்நாட்டில் கொண்டு வந்து சேர்த்தே ஆவோம் என்று சொல்லும் பொழுது ஒரு தன்மானம் உள்ள ஒரு திராவிட இயக்கத்தின் தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருந்திருந்தால் கொதித்து எழுந்திருக்க வேண்டாமா? அமைதியா இருக்கிறார். நான் வந்து அதிமுகவில் இருந்து யாராவது நண்பர்கள் பேசினா அவர்கள் நீங்க கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். இப்ப திமுக ஆகிறது, புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு கல்வி வளர்ச்சி நிதியை தருவோம் என்று 3450 கோடி நேற்று வரை 3450 கோடி நம் தமிழ்நாட்டுக்கு சட்டப்படி வர வேண்டிய நிதியை நிறுத்தி வச்சிருக்காங்க. எதற்காக? புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தி ஆகும். புதிய கல்விக் கொள்கையை நம்ம அமல்படுத்த மாட்டோம். அதில் இருக்கக்கூடிய அம்சங்கள் என்ன? 3வது வகுப்பு பிள்ளைக்கு பொது தேர்வு. 3வது வகுப்புனா என்ன வயசு? 8 வயசு. 8 வயசு பிள்ளை ஹால் டிக்கெட் எடுத்து பப்ளிக் எக்ஸாம் எழுத போனோம். இந்த அக்கிரமம் எங்கேயாவது நடக்குமா? 8 வயசு பிள்ளை எங்க போனோம்? சந்தோஷமா பள்ளிக்கூடத்துக்கு போனோம், பாட்டு பாடி பாடம் கத்துக்கணும். அந்த பப்ளிக் எக்ஸாம் எழுத போனா அந்த எக்ஸாம்ல ஃபைல் ஆனா அந்த பிள்ளை என்ன பண்ணும்? அடுத்தது போகுமா? 3வதுக்கு பொது தேர்வு, 5வது வகுப்புக்கு பொது தேர்வு, 8வது வகுப்புக்கு பொது தேர்வு. இதெல்லாம் எதுக்காக வைக்கிறாங்க? இவன் ஃபைல் ஆனா இவனை இதோட பள்ளிக்கூடத்தை விட்டு அவனே ஓடிடுவான். ஓடிட்டு நமக்கு இங்க வந்து சாதாரணமா அந்த கூலி வேலைக்கு ஆளுநர் சுலபமா கிடைக்கும். அவன் முக்கியமா படிக்க மாட்டான், படிச்சு மேல வர மாட்டான். மேல வந்து இந்த தமிழர்கள் மாதிரி நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டான். நாம என்ன சொன்னாலும் அமைதியா கேட்டுட்டு போவான்றதுக்காக இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. 3, 5, 8 பொது தேர்வு. கலைஞர் என்ன சொன்னாரு? நீ 10வது வரைக்கும் யாரும் ஃபைலே கிடையாது, நீ பள்ளிக்கூடத்துக்கு வா, நீ வேலைக்கு போவாத, பள்ளிக்கூடத்துக்கு வா, படி, உனக்கு சத்துணவு தினமும் முட்டை. எங்க பிள்ளைங்க படிக்கிற வயசுல பள்ளிக்கூடத்துல தான் இருக்கணும், எங்கேயுமே கொழுந்து வேலைக்கு போக கூடாது. இப்படி நினைச்ச தலைவரா? எப்படியாவது பெற்று பண்ணி இவனை பள்ளிக்கூட சிஸ்டத்துல இருந்து வெளியே அனுப்பணும் திட்டம் போடுறவங்க தலைவர்களா? அடுத்தது நுழைவுத் தேர்வு. இப்ப மாணவர்கள் தான் கல்லூரி படிச்சுட்டு இருப்பீங்க, +2 படிச்சீங்க, மார்க் வந்தது. அந்த மார்க்கை வச்சு இந்த பாருங்க, என் மார்க் நல்லா படிச்சேன், நல்ல மார்க் வந்திருக்கேன், எனக்கு இன்ஜினியரிங்ல சீட் கொடுங்கன்னு போய் கேட்டு பொறியியல்ல சேர்றீங்க. ஆர்ட்ஸ் காலேஜ்ல சீட் கொடுங்க, போய் ஆர்ட்ஸ் காலேஜ்ல சேர்றீங்க. டிப்ளமோல சேர்றீங்க. வெறும் +2 மார்க் இருந்தா போதும். புதிய கல்விக் கொள்கை வந்தால் எல்லாவற்றுக்கும் நுழைவுத் தேர்வு, நீட் மாதிரி எல்லாவற்றுக்கும் நுழைவுத் தேர்வு எழுதணும். அப்ப நுழைவுத் தேர்வு எழுத வச்சு அதை ஒரு ஃபில்டர் பண்ணணும். உங்களை கோச்சிங் கிளாஸ், எல்லாத்துக்கும் கோச்சிங் கிளாஸ் படிச்சாதான் நுழைவுத் தேர்வு எழுத முடியும். புதிய கல்விக் கொள்கையில அது ஒரு அம்சம். 3வது மொழி, எல்லாரும் 3வது மொழி படிக்கணும். அதுவும் என்ன சொல்றாங்க, சாமர்த்தியமா என்ன சொல்றாங்கன்னா, ஹிந்தி தான் படிக்கணும்னு அவசியம் இல்ல, நீங்க 3வது மொழியா நீங்க பெங்காலி கூட படிக்கலாம், நீங்க 3வது மொழியா மராத்தி கூட படிக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றாங்க. வடிவேலு சொல்லுவாங்க, வடிவேலு படத்துல உள்ளூர்ல நான் ஏண்டா நடுநாட்டுக்கு சுடுகாட்டுக்கு போனோம் அப்படின்னு கேட்பா இல்லையா? அந்த மாதிரி நாம எதுக்கு பெங்காலி படிக்கணும், நாம எதுக்கு மராத்தி படிக்கணும்? நாம ஒருவேளை வேலை கிடைச்சி வெஸ்ட் பெங்காலுக்கு போனா, ஒருவேளை வேலை கிடைச்சி இல்ல ஒரு தொழில் பண்றதுக்காக நம்ம மகாராஷ்டிராவுக்கு போனா நாம அப்ப கத்துக்க போறோம் அந்த மொழியை. இப்ப எதுக்கு அந்த பள்ளிக்கூடத்துல அந்த மொழியை படிக்கணும்? அவருக்கு தெரியும் நீ 3வது மொழியை படிக்கணும்னு சொல்லி இதெல்லாம் கொடுத்தாலும் நம்ம மக்கள் போய் ஹிந்தி தான் படிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும்.
சரி, நம்மள 3வது மொழி படிக்க சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசல இருக்கிற பசங்க 3வது மொழி படிக்கிறாங்க, பீகார்ல இருக்கிற பசங்க 3வது மொழியை படிக்கிறாங்க, மகாராஷ்டிராவில் இருக்கிற பசங்க 3வது மொழியை படிக்கிறாங்க. 3வது மொழியை படிக்கணும்னா அவங்க இங்க இருக்கக்கூடிய தெலுங்குலயோ கன்னடத்தையோ தமிழையோ அவர்கள் படிக்கிறாங்க. எத்தனை பேர் படிக்கிறான்? எத்தனை பேர் உத்தரப்பிரதேசத்துல தெலுங்கு படிக்கிறான், கன்னடம் படிக்கிறான், தமிழ் படிக்கிறான்? ஒருத்தவங்க படிக்கிறது இல்ல. அவன் ஹிந்தியே ஒழுங்கா படிக்கிறது இல்ல. அதனாலதான் அவன் இங்க வந்துருக்கான். அப்ப இந்த புதிய கல்விக் கொள்கையில நீ கொஞ்சம் அமல்படுத்தி அதை செயல்படுத்தினாதான் உனக்கு பணம் தருவோம் நிறுத்தி வச்சிருக்கான். இப்போ ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்றாரு எடப்பாடி பழனிசாமி. ஆட்சி மாற்றம் வந்தா நீ என்ன பண்ணுவ? புதிய கல்விக் கொள்கையை சமல்படுத்தாதான் அவன் கல்வி வளர்ச்சிக்கு உயிர் கொடுப்பான். அப்ப 3400 கோடி இப்ப இருக்கிறது, அப்ப 5000 கோடி அவன் மாறி இருக்கும். அப்ப 5000 கோடி எப்படி அவன் கொடுக்கறான்னு அதிமுக வந்துட்டா புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தினாலும் பரவாயில்ல, நான் நிதி கொடுப்பேன் என்ற உத்தரவாதம் கொடுக்குறாங்களா? இல்ல இல்ல. அப்பவும் அதை அமல்படுத்தினால்தான் நாங்கள் நிதி தருவோம்னு அவங்க சுப்ரீம் கோர்ட்ல அபிடவிட் கொடுத்துட்டாங்க. அப்படி என்றால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது, ஆட்சி மாற்றம் நடந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு டம்மி ஆட்சி அமைத்தால் கண்டிப்பாக இங்கே ஹிந்தி வரும், கண்டிப்பாக 3வது மொழி வரும். இந்த எச்சரிக்கிறதற்கான ஒரு வாய்ப்பு தான் இன்னைக்கு நாம நடத்தக்கூடிய வீர வணக்கம். 2 கேள்விதான். ஒண்ணு, எதற்காக தமிழ்நாட்டு மீது உலகத்திலேயே எந்த பிரதமருக்கும் தான் சொந்த நாட்டுடைய மக்களின் வளர்ச்சி மீது பொறாமை இருக்காது, தான் சொந்த நாட்டு மக்களின் தொன்மை மீது பொறாமை இருக்காது. உலகத்துல எந்த நாட்டிலாவது ஒரு பிரதம மந்திரி தான் நாட்டு மக்களை பார்த்து பொறாமப்படுவானா? நடக்கிறது இல்ல. இந்தியாவுக்கு நடக்குது. தமிழர்கள் நாம சொல்றோம், இன்னைக்கு திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்த பிறகு நமக்கு தொல்பொருள் ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய மயிலாடும்பாறை, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பருப்பூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மயிலாடும்பாறையில கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான இரும்பு பொருள். அந்த இரும்பு பொருள் ஆய்வுக்காக அமெரிக்காவை அனுப்பிச்சு இதோட வயது என்னன்னு பார்க்கிறோம். அதோட வயது கிறிஸ்துவுக்கு முன்னாடி 5300 ஆண்டுகள். 5300 ஆண்டுகள் பழமையான இரும்பு பொருள் பயன்பாடு இங்க இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இங்க வாழ்ந்த தமிழர்கள் மனிதர்கள் பயன்படுத்தி இருக்காங்க. அப்ப உலக வரலாறு என்ன படிச்சுட்டு இருக்கிறோம் நாமன்னா, உலகத்திலேயே மிக பழமையான இரும்பு நாகரிகம் வந்தது துருக்கி நாட்டுலதான் இரும்பு மிக பழமையான இரும்பு முதல் முதலில் பயன்படுத்தப்பட்டது. எப்ப பயன்படுத்தப்பட்டதுன்னா கிறிஸ்துவுக்கு முன்னே 1200 ஆண்டுக்கு கிமு 3200ஆம் ஆண்டுல. ஏன்னா அங்க ஒரு வால் கிடைத்தது, ஒரு வால். அந்த வால் கார்பன் டேட்டிங் பண்ணா 3200 ஆண்டுக்கு முன்பு. அப்ப உலகத்துல எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க துருக்கியில தான் மனிதர்கள் முதலில் இரும்பை உருக்கி வால் செஞ்சிருக்காங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு சரித்திரம், இன்னைக்கு அகழ்வாராய்ச்சி ஆய்வுல காலம் நிரூபிக்கிறது, துருக்கிக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கிருஷ்ணகிரியில தமிழன் இரும்பை உருக்கி இருக்கிறான், பொருட்களை செய்திருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டிலிருந்து தான் அந்த வாழை சென்றிருக்கிறது துருக்கிக்கு. எவ்வளவு பெரிய பெருமை இது! அறிவியல் பூர்வமாக ஒரு இடம் இல்ல, 2 இடம் இல்ல, 3 இடத்தில் லேப் காமிச்சு, அமெரிக்காவுக்கு காமிச்சு, பூனேவுக்கு காமிச்சு, டெல்லி காமிச்சு, 3 இடத்துல லேப் இருக்கு. 3 இடத்துல இருந்தும் ரிசல்ட் சொல்லுது தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட இரும்பு பயன்பாடு தான் உலகிலேயே தொன்மை வாய்ந்த இரும்பு அப்படின்னு சொல்லுது. நமக்கு பெருமையா இருக்கா? நாம ஒண்ணும் சாதிக்கல, நமக்கு நம்ம ஒண்ணு அதை நடக்கல. 5300 ஆண்டுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு மனிதன் தமிழ்நாட்டில் நம்ம நிலத்துல வாழ்ந்த நம்ம மொழியை பேசிட்டு இருந்த ஒரு மனிதன் இரும்பை உருக்குற அளவுக்கு சூட்டை உருவாக்கி இருக்கிறான். இரும்பை உருக்கணும்னா எவ்வளவு டிகிரி வேணும்? 2000 டிகிரி வேணும். 1800 டிகிரி சூட்டை உருவாக்கி இருக்கிறான். அப்ப அவ்வளவு பெரிய தொழில்நுட்பங்கள் உருவாக்குற அந்த விஷயத்தை நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு பெருமையா இருக்குல்ல. தமிழ்நாடு எங்க இருக்கு? இந்தியாவுக்குள்ள இருக்கு. அப்ப தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை இந்தியாவுக்கு பெருமையா இல்லையா? இந்திய பிரதமர் நம்மளை வாழ்த்தணுமா இல்லையா? இந்திய பிரதமர் வெளிநாடுகளில் போய் இதை சொல்லணுமா இல்லையா? இந்திய நாட்டின் பிரதமர் தமிழ்நாடு தான் இந்தியா உலகத்திலேயே முதலில் இரும்பை கண்டுபிடித்தது என்ற பெருமை ஒரு ஆயுதம் விடணுமா விடக்கூடாதா? இதுவரைக்கும் ஒரு சின்ன வாழ்த்து செய்தி கூட நம்ம தமிழர்களுக்கு சொல்லாத ஒரு பண்பாடு. இதுவரைக்கும் நாம
தமிழ் பண்பாட்டை நாம் அறிவியல் பூர்வமாக கண்டுபிடித்ததையே ஏற்றுக்கொள்ளாத ஒரு பொறாமை. இதுதான் நான் சொன்னேன், நம்மளுடைய தொன்மை மீதே பொறாமை அவர்களுக்கு. நம்ம மொழியை விடுங்க, சும்மா வந்து நடிக்கிறது. எனக்கு தமிழ் மொழி தான் பிடிக்கும், நான் தமிழ்னா பரணாம போயிட்டது, எனக்கு தமிழ் பேச தெரியலையே, எனக்கு வருத்தமா இருக்குது, எல்லாம் நடிப்பு. அவ்வளவு உண்மையிலே தமிழ் மேல அக்கறை இருந்திருந்தா நீயே வெறும் தமிழ் வெறும் 5 மொழிக்கு சேர்த்து 145 கோடி கொடுப்ப. சமஸ்கிருதத்துக்கு மட்டும் 2400 கோடி தர. உண்மையே ஒரு அக்கறை இருந்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கண்டுபிடிப்புகளுக்கு கீழடியையும் சிவகலையையும் மயிலாடுதுறையையும் புறமை நாகரிகத்துக்கும் நீ வளர்த்து சொல்லணுமா இல்லையா? நீ வந்தாங்க போய் பார்க்கணுமா இல்லையா? உலக நாடுகள் பூரா நம்முடைய தமிழன் தொன்மையை கொண்டு போய் சேர்க்கணுமா இல்லையா? இல்ல. சரி, நம் தொன்மை மீதுதான் பிரதமருக்கு அவ்வளவு வெறுப்பு, தமிழர்கள் என்றால் அவ்வளவு வெறுப்பு பிஜேபி. அது காரணம் வேற, உங்களுக்கு தான் தெரியும். அதுக்கான காரணம் வேற. அது ரத்தத்திலே இருக்குது. ஆரிய திராவிட ரத்தம். எந்த ஆரிய பாரம்பரியத்துல வந்தவனுக்கு திராவிடனை பிடிக்காது, திராவிடத்தை பிடிக்காது. இரண்டாவது பெரிய குற்றச்சாட்டு, இரண்டாவது ஒரு முக்கியமான கேள்வி, தொன்மை தான் நம்மளுடைய தொன்மை, நம்முடைய பண்பாட்டு வளர்ச்சி, நம்முடைய மொழி வளர்ச்சி, இதுதான் உங்களுக்கு பிடிக்கலன்னா தொழில் வளர்ச்சி கூட பிடிக்க கூடாது. நம்ம தொழில் வளர்ச்சி மீது எவ்வளவு பெரிய பொறாமை. நான் ஒசூர் மாநகரத்துல இருந்து உங்களை கேட்கிறேன், ஒசூர் மாநகரத்துல இந்த 5 ஆண்டுக்கு முன்பு இருந்த தொழில் வளர்ச்சி என்ன, இந்த 5 ஆண்டுகள்ல வந்த தொழில் வளர்ச்சி என்ன? நாங்கெல்லாம் அந்த பேப்பர்ல தான் பார்ப்போம், நாங்கெல்லாம் டிவில தான் பார்ப்போம். ஆனா நீங்க இந்த ஊர்லயே வாழுங்களே, இங்கே வசிக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் எவ்வளவு புதிய பெரிய ஃபேக்டரிகள் வந்திருக்கிறது, எத்தனை லட்சம் பெண்கள் அங்க வேலை செய்யறார்கள். தமிழ்நாட்டில தான் இந்தியாவிலேயே வேலைக்கு போகிற பெண்களில் 40% பெண்கள் தமிழ்நாட்டில இருந்து வேலைக்கு போகிற பெண்கள் தான். ஒரு நாளுக்கு சொல்லுவாங்க வேலை காலி, வேலைக்கு ஆட்கள் போது ஜிஎஸ்டி வாங்குறாங்க. எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி வாங்கி கரெக்டா ஜிஎஸ்டி கட்டினவனால ஒரு பொருள் வெளியே போகுது. இங்க இந்த ஒசூர் மாநகரத்துல இந்த மண்ணை, இந்த காற்றை, இந்த நீரை, இந்த மக்களின் உழைப்பை பயன்படுத்தி உற்பத்தியாகும் எல்லா பொருள்களுக்கும் ஜிஎஸ்டி வாங்குறீங்க. உனக்கு இந்த நகரம் நல்லா இருக்கணும், இன்னும் மேல முன்னேறணும், இன்னும் பெரிய வளர்ச்சி அடையணும் அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடாது. அப்படித்தான் ஒரே நாடு, அப்படித்தானே தமிழ்நாட்டின் மீது ஒரு அக்கறை இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருந்தால்தானே தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நாம இந்தியர்களும் பெருமிதமா சொல்லிக்க முடியும். அதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்கும். நாம என்ன கேட்கிறோம்? ஒரு விமான நிலையம் கேட்கிறோம். தமிழ்நாடு அரசு நிலம் எடுத்து கொடுக்குது, தமிழ்நாடு அரசு நிலம் எடுத்து கொடுக்குது, தமிழ்நாடு அரசு பங்கு தொகை தருகிறது, தமிழ்நாடு அரசு எல்லா கட்டுமான பொருட்களையும் தருகிறது. எங்களுக்கு ஒரு விமான நிலையம் அமைச்சு கொடுங்க. பெங்களூர்ல இருக்கிறவங்க எல்லாம் கேட்கறாங்க, ஏன்னா பெங்களூர்ல இருக்கிறவங்க ஒரு விமான நிலையம் போறோம்னா ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது. பக்கத்துல இருந்தா இந்த தெற்கு பெங்களூர்ல இருக்கிறவங்க நாங்க இங்க வந்து விமான நிலையம் விமானத்துல ஏறிடுவது தரல, மறுத்து விட்டார்கள். என்ன காரணம் சொல்லி மறுத்தாங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற விமான நிலையத்துக்கும் புதிதாக வரும் விமானத்துக்கும் குறைந்தபட்சம் 150 கிலோமீட்டர் தூரம் தொலைவு வேணும், அது அவங்க இல்ல அப்படின்னு இப்ப மறுத்தாங்க. ஆனா நமக்கு ஒசூருக்கு விமான நிலையத்தை மறுத்து விட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய குப்பத்தில் சர்வதேச விமான நிலையம் அமைப்பதற்காக ஒரு திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இதுக்கு பிறகு தமிழ்நாடு மீது தமிழர்கள் மீது பெரிய அக்கறை இருக்கிறதா? பெங்களூர் கிட்டத்தட்ட ஒரு 17 கிலோமீட்டர் ஒசூர்ல இருந்து மெட்ரோ வந்துருச்சு. நம்முடைய முதலமைச்சர் சொல்றாரு, நாங்க ஒசூர்ல இருந்து மெட்ரோ ரயில எந்த செலவுல நாங்க போறோம், நீங்க இன்னும் மீதி இருக்கக்கூடிய தூரத்தை நீங்க போடுங்க, நம்ம இந்த மெட்ரோ ஒன்னா சேர்த்துட்டோம்னா ஒசூரும் பெங்களூர்ல இருந்து ஒசூருக்கு வரலாம் மக்கள், ஒசூர்ல இருந்து பெங்களூருக்கு வேலைக்கு போகலாம். 2 நகரமும் ஒரு துணை நகரம் மாதிரி இருக்கும், 2 நகரமும் சேர்ந்தாப்புல வளரும். ஏற்கனவே அப்படிதான் மக்கள் நிறைய பேர் இங்க இருந்து பல ஆயிரம் பேர் பெங்களூருக்கு வேலை செய்யறாங்க, அங்க இருந்து பல பேர் 1000 பேர் இங்க வந்து வேலை செய்யறாங்க. ஒரு மெட்ரோ கனெக்ட் பண்ண விரும்புகிறார் முதலமைச்சர், அதற்கு ஒரு திட்டம் முன்னெடுக்கப்படுறார், எடுத்தோடனே நிராகரிக்கிறாங்க. அதற்கு சாத்திய கூறு இல்லை. எதுக்கு? இங்க இருக்கக்கூடிய 17 கிலோமீட்டர் நம்மளால சேர்க்கிறதுக்கு சாத்திய கூறு இல்லை. உத்தரப்பிரதேசத்துக்கு போனோம், அது மத்திய பிரதேசத்துக்கு போனோம்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே வளர்ந்து மேலும் மேலும் வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அந்த பரந்த மனப்பான்மை இல்லை. அப்ப நமக்கு எதிரி யாரு? நம்ம யாரை எதிர்த்து அரசியல் செய்வது? நாம் யாரை எதிர்த்து போராடுவது? எதிரி நாட்டை எதிர்த்து போராடலாம், வியாபாரத்திலேயா வேற ஒரு நாட்டோடைய
பங்களாதேஷ் கூடயோ சைனா கூடயோ வியாபாரத்துல போட்டி போடலாம். நம்முடைய சொந்த அரசு கூடயா நம்ம போட்டி போட முடியும்? நம்முடைய பிரதமர் கூட நம்ம மோதிட்டு இருக்க முடியும்? ஒரு பிரதமருக்கு இதுவா வேலை? ஒரு மாநிலத்தை, குறிப்பா ஒரு மாநிலத்து மட்டும் எந்த நல்லது நடந்துடக்கூடாதுன்னு பார்க்கத்தான் ஒரு பிரதமருக்கு வேலை. அப்ப வளர்ச்சி என்பது எதை நோக்கி நம்ம போறோம்? ரெண்டு விஷயம், ரெண்டு இருமுனை தாக்குதல்கள் உங்க மேல நடக்குது. நான் இளைஞர்களை பார்த்து உங்ககிட்ட கேட்கிறேன், உங்க மேல இருமுனை தாக்குதல் நடக்குது. 2026 வரைக்கும் இந்த 60-65 ஆண்டு காலம் உங்களுக்கு முந்தைய தலைமுறைகள் உயிரை கொடுத்து, தன் உயிரை கொடுத்து மேல மண்ணெண்ணெய் ஊத்தி தீ குளித்தெல்லாம் இந்த மொழியை காப்பாற்றி உங்க கையை கொடுத்துட்டாங்க. இந்த 2026 வரைக்கும் இந்த மேடையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு இயக்கத்துல, ஒரு திராவிட முன்னேற்ற கட்சியில இருந்து, அந்த கட்சியில் வெற்றியும் தோல்வியிலும் அந்த கட்சியை விட்டு விலகாமல் கூட இருந்து எங்களுடைய தலைவரை முதலமைச்சராக ஆக்கி நாங்கள் கண்ட ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை காட்டிட்டோம். இதுக்கு மேல அடுத்த கட்டமா எப்படி நடத்திட்டு போக உங்களுடைய எதிரி என்பது உங்க கண் முன்னாடி இல்ல, கண்ணுக்கு வெளியே எங்கோ இருக்கிறார். அவர்கிட்ட எல்லா அதிகாரமும் கொண்டு சென்று குவிக்கப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகாரம் மொழியை அழிக்க வல்லது என்றால் அந்த அதிகாரம் நம்முடைய இனத்தையும் அழிக்க வல்லது. நம்ம ஒன்றுமே இல்லாம அழிச்சிட முடியும். இந்த வளர்ச்சி, இவ்வளவு தூரம் தமிழ்நாடு வந்திருக்கக்கூடிய வளர்ச்சி, இவ்வளவு தூரம் ஒசூர் மாநகரம் வந்திருக்கக்கூடிய வளர்ச்சி என்பது நம்முடைய உழைப்பாளர், நம்முடைய முயற்சியால வந்திருக்கக்கூடிய. நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க என்ன கொடுத்தீங்க? இதை நீங்க கேட்க வேண்டும். இன்னைக்கு நான் மீண்டும் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசை அகற்ற வேண்டும் என்று ஒரு பெரிய கூட்டணியை அமித்ஷா அமைத்திருக்கிறார். அதுக்கு அடிமாடாக அதிமுக போயிடுச்சு. இன்னொரு நடிகரை வைத்து ஒரு கூட்டணி ஒரு முனை தாக்குதல் வருகிறது. இப்ப 2 முனை 3 முனை எல்லாம் வருவார்கள். எல்லாருக்கும் ஒரே ஒரு குறிக்கோள் என்ன என்றால் இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும். அப்ப நீங்க கேளுங்க, சரி திமுக ஆட்சி அகற்றணும், வேற யார் வந்து உட்கார போறீங்க? வேற யார் வந்து உட்கார போறீங்க? வேற யாராவது வந்து உட்கார்ந்தா இப்பொழுது இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு சாதித்திருக்கிற இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை நீ சாதிப்பியா? நான் சாதிப்பேன்னு சொன்னா எங்க சாதிச்ச? இவ்வளவு நாளா நீ மாநிலத்தில் இருக்கிற டபுள் இன்ஜின் சர்க்கார்ன்றிய. இவ்வளவு நாளா டெல்லியில பிஜேபி தான், உத்தரப்பிரதேசிலும் பிஜேபி தான், டெல்லியிலும் பிஜேபி தான், பீகார்லயும் பிஜேபி தான், டெல்லியிலும் பிஜேபி தான், மகாராஷ்டிராலையும் பிஜேபி அரசு தான். டபுள் இன்ஜின் அவ்வளவு ட்ரிபிள் இன்ஜின் வேற இருக்குது. டெல்லியில பிரதமரும் பிஜேபி தான், முதலமைச்சரும் பிஜேபி தான், டெல்லியில உள்ளாட்சியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உள்ளாட்சியும் பிஜேபி தான். ஆனா டெல்லியில என்ன இல்ல, சுவாசிக்கிறதுக்கு காற்று இல்ல. 1.5 மாதம் பள்ளிக்கூடங்கள் இழுத்து மூடி வச்சிருக்க. உன்னை நம்பி ஆட்சியை அதிகாரத்தை கொடுத்த மக்களுக்கு சுவாசிக்க காற்று கூட கொடுத்த மக்களாக நீ எங்களுக்கு திமுக மாதிரி பொருளாதார வளர்ச்சியை கொடுத்துருவியா? திமுக மாதிரி கல்வியை கொண்டு போய் சேர்த்துருவியா? பொம்பளை பிள்ளைங்க போய் படிக்கணும், கல்லூரிக்கு போனோம், பள்ளிக்கூடத்தோட நிக்க கூடாது, நீ கல்லூரிக்கு வந்து பட்டதாரி ஆகணும்னு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய உலகத்திலேயே வேற ஏதாவது ஒரு அரசு இருக்கிறதா? எல்லா பிள்ளைகளும் படிக்கணும், எல்லா பிள்ளைகளுக்கும் படிச்சவங்க பெரிய பெரிய தொழிலுக்கு போகணும், தொழில் முனைவராக போகணும். நான் முதல்வர் திட்டத்தை எடுத்து மிக சிறப்பாக எல்லாம் உயர்தரமாக நடத்தி கொண்டிருக்கிறாரு நம்முடைய துணை முதலமைச்சர் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதை போல உனக்கு செய்யறதுக்கு உங்ககிட்ட ஆள் இருக்கா? நீங்க கேட்கணும். திமுக அரசாங்கத்தை நீங்கள் விலக்கி விட்டு புதிய அரசாங்கமா எங்களை தேர்ந்தெடுக்கும் சொன்னா நீ மும்மொழிக்கு கையெழுத்து போட மாட்டான்னு நிச்சயம். 3வது மொழி உள்ள வந்துதான் ஆகும். திமுக எதையெல்லாம் தடுத்து நிறுத்துகிறதோ, இத கவர்னர் சொல்ற மாதிரி எம்எல்ஏ சொன்னாரு, சட்டமன்றத்துல முதலில் தமிழ் தாய் வாழ்த்தை பாடுவோம், பாடி சட்டமன்றத்தை தொடங்குவோம், ஆளுநர் உரை முடிந்தவுடன் தேசிய கீதம் பாடுவோம். இதுதான் மரபுன்றாரு. நீ முதல்ல தேசிய கீதம் பாடுன்ற நம்முடைய முதலமைச்சர் உறுதியா நிற்கிறார். மரபை மாற்ற முடியாது. இது எங்களுக்கு முதல் தமிழ் தாய் வாழ்த்து தான், தமிழ்நாட்டு அனைத்து தமிழ் தாய் வாழ்த்துடன் தான் தொடங்கும்னு முதலமைச்சர் உறுதியா நிற்கிறார். நீ உறுதியா நிற்பியா? நீ முதலமைச்சர் உறுதியா நிற்பியா? கேட்கணும். நாம இது சாதாரண தேர்தல் அல்ல. நம் எதிர்கால சந்ததியினரை இதுவரைக்கும் கொண்டு வந்து தொலைவில் நம்ம 100 படி ஏற்றி விட்டுருவோம். அடுத்த தலைவர் 101, 102 தான் மேலே ஏறணும். காலை பிடிச்சி இழுத்து கீழே மறுபடியும் 10, 20 அவங்க பக்கம் அவங்கள போல கொண்டு வரக்கூடாது. நம்ம வீட்டு பிள்ளைங்க, நாம பார்த்து வளர்ற பிள்ளைங்க வேற மாநிலத்துக்கு
கூலி வேலைக்கு போக கூடாது, வேற நாட்டுக்கு பெரிய நிறுவனங்களில் உயர் பதவிக்கு வேணா போலாம் முடிய வேற 30 ஆண்டுகளுக்கு முன்பு போன தலைமுறை மாதிரி போகக்கூடாதுன்னா நாம இப்ப சிந்திக்கணும். மொழி உரிமை, வளர்ச்சி உரிமை, நம்முடைய ஆதாரமான உரிமை. சென்னையா பெங்களூரா ஒப்பிடுறாங்க. சென்னை பெரிய அதிக அளவில் நிதி கொடுக்குதா மற்ற ஒன்றிய அரசுக்கு, பெங்களூர் அதிக அளவில் நிதி கொடுக்க ஒப்பிடுறாங்க. இன்னும் 5 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அடுத்த 5 ஆண்டுகள் மக்கள் வாய்ப்பு தருவார்கள். அடுத்த 5 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி நடந்தும் அந்த 5 ஆண்டுகள் முடிந்தவுடன் சென்னையா பெங்களூரா ஒப்பிட மாட்டார்கள். பெங்களூரா ஒசூரா என்றுதான் ஒப்பிடுவார்கள். அந்த அளவுக்கு இந்த ஒசூர் மாநகரம் பெங்களூர் மாநகரத்துக்கு சவாலாக நிற்கும். அப்படி நிற்பதற்காக இந்த சட்டமன்ற உறுப்பினர், உங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள், திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை அவர்கள் சொல்லக்கூடிய வேட்பாளர்களை மிக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து இங்கே ஆரிய சிந்தனைக்கு இடமில்லை. இது திராவிடங்கள் என்று இருமைகள் வாழ்த்துக்கள். நன்றி.